மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல கால வேளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வர வேண்டியதான பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும். பாடுகிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இருப்பதாக. ஆவியோடு உண்மையோடுமை பாடி ஆராதிக்க கர்த்தர் இந்த நாளில் பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உள்ள ஆராதனை நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தாவே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பெரியோர், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். இரண்டாவது முறையாக இந்த அந்தமான் பகுதியிலே வந்து நானும் என்னுடைய மனைவியும் சில நாட்கள் அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் எபனேசர் அவர்கள் இல்லத்திலே தங்கி ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்காகவும், சிஸ்டருக்காகவும், பாஸ்டர் அம்மா அவர்களுக்காகவும், அவருடைய அருமை இரு பிள்ளைகள் குடும்பத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை வரவேற்று தங்க வைத்து 3 வேளையும் நன்றாக சமைத்து சிறப்பாக எங்களை உபசரித்த பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பாஸ்டர் சொன்ன மாதிரி கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய 20 வயது வரையிலும் நான் என்னுடைய படிப்பை தொடர்ந்தேன். ஆண்டவர் அவருடைய கனமான ஊழியத்துக்கு அழைத்ததினால் 1980 ஆண்டு 1980 மதுரை அசம்பிளிஸ் ஆஃப் காட் வேதாகம கல்லூரியில் வந்து 3 ஆண்டுகள் இறையியல் படித்து பட்டம் பெற்று 2 ஆண்டுகள் மதுரை ஏஜியில் ஒரு சபையிலே போதகராக ஊழியம் செய்தேன். அதற்கு பின்பு 85 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 கிருஷ்ணகிரி, பெங்களூருக்கு அருகாமையில் இருக்கிறது கிருஷ்ணகிரி, அந்த பகுதியில் மிஷனரியாக என்னை அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலிருந்து ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. நான் அந்த ஊரில் வந்து ஜெபத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தேன். மறு ஆண்டு 86 ஜனவரி 8 எங்களுக்கு திருமணமானது. அதற்கு பின்னதாக எங்களுக்கு 2 ஆண் மகன்களை ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படித்தார்கள். அதே நேரத்தில் அவர்களை ஆண்டவருக்குள் வளர்த்தோம். என்னுடைய பெரிய மகன் அவர் திருமணமாகி குடும்பமாக துபாய் அந்த பட்டணத்தில் அவர்கள் இருவரும் அங்கே வேலை செய்து வருகிறார்கள். என்னுடைய இளைய மகன் அவர் ஏற்கனவே வந்து போயிருக்கிறார், பாஸ்டர் ஜெஃப்ரின் ஜோயல். அவரும் முழு நேர ஊழியத்திற்கென்று அழைப்பு பெற்று பெங்களூர் சதனேஷியா பைபிள் காலேஜில் அவர் MD பட்டம் படித்து முடித்து அதற்கு பின்பு சில ஆண்டுகளுக்கு பின்னதாக அமெரிக்காவில் ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினரி அங்கே 3 ஆண்டுகள் படித்து இறையியல் அவர் டாக்டரேட் பட்டம் பெற்று இப்பொழுது அவரும் குடும்பமாக எனக்கு கீழாக அசோசியேட் பாஸ்டராக உதவி ஊழியராக இருந்து ஊழியம் செய்து வருகிறார். நாங்கள் குடும்பமாக அந்த கிருஷ்ணகிரி பகுதியில் ஊழியம் செய்கிறோம். 41 ஆண்டுகள் அந்த கிருஷ்ணகிரி மற்றும் பக்கத்தில் இருக்கிற தர்மபுரி 2 மாவட்டங்களுக்கும் என்னை 24 வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் பிரஸ்பிட்டராக என்னை ஏற்படுத்தினார்கள். ஆகவே இப்பொழுது நான் 24 ஆண்டுகளும் அந்த பொறுப்பில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆரம்ப காலங்களில் அங்கே சபைகள் அதிகமாக இல்லை. அந்த சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் துவக்கத்தில் ஒரு 3-4 சபைகள் தான் இருந்தது. இன்றைக்கு 100கணக்கில் சபைகள் இந்த மாவட்டங்கள்லாம் பல செக்ஷனாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு வளர்ந்து என்ன செய்கிறது, வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். நான் உங்களோடு இருப்பதில், உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். எங்கள் சர்ச்சில் 8 to 10
2 இடத்துல ஆராதனை முடிந்து இப்போ மெயின் சர்ச்சில் இப்போ 2வது ஆராதனை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. பாட்டு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே நன்ற அருமையாக கொயர் நன்றாக பாடினீர்கள். நல்ல இசை வித்வான்கள்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இவர் சகலகலா வல்லவன். ஆமாம். ஆகவே ஒரு 4-5 நாளாக வீட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அவர் கை சும்மாவே இருக்க மாட்டுது. அவர் ஒரே தாளம் போடுறதுல, இசை வாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வருங்காலத்தில் உண்மையிலே பெரிய ஒரு இசை இல்லை வித்வானாக அவர் என்ன செய்வார், மாறி ஆண்டவர் அவரை உலகம் முழுவதும் கொண்டு போய் ஆமென் ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கொஞ்சம் சூடெல்லாம் இருக்கு இல்லை, சிலருக்கு ஷொட்டிங் எல்லாம் அப்படி ஏற்படுத்தி பார்க்குறேன். அதனால் சீக்கிரமாக நீங்கள் பிரசங்கத்தை முடிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு டைம் சொல்லிட்டார் பாஸ்டர், அதனால் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நாங்கள் கடிகாரம் முன்னாடியே இருக்குது, ஆகவே டைமுக்கு முடிச்சிருவோம். ஆனால் நீங்கள் பிரசங்கத்தை கேட்கணும் இல்லை. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன், நான் மறுபடியும் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய செய்தி இருக்குது, நிறைய செய்திகள் இருக்கு, எல்லாமே பேச முடியாது. அதுக்காக தான் உங்களுக்குன்னு ஒரு போதகர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறார். அவங்களும் இந்த ஊர்ல வந்து 31 வருஷமாக ஒரு அர்ப்பணிப்போட குடும்பமாக ஊழியம் செய்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அதனால உங்களுக்கு அருமையான ஒரு பாஸ்டருடைய குடும்பம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் அப்படி நல்ல போதகர் குடும்பம் அமையாது. சரிதானா? நான் நிறைய சபைக்கு போயிருக்கிறேன், சில தேசங்களுக்கெல்லாம் கூட தான் போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் குடும்பத்தை, உங்களை அருமையா நடத்தக்கூடிய, உங்களுக்கு சிறப்பாக போதித்து உங்களை சத்தியத்தில் கிறிஸ்துவுக்குள்ள அப்படி நடத்தக்கூடிய, வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான போதகர் அம்மாவை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க உண்மையிலேயே பாக்கியவான்கள். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், அவங்க செய்யற ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், அவங்க சரீர ஹெல்த்துக்காக, ஆரோக்கியத்துக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்களுடைய ஊழிய பயணங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய நம்ம திருச்சபையினுடைய தேவைகளுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நீங்க மறந்துவிட வேண்டாம். சரி, இப்பொழுதும் நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர், முற்பிதாவாகிய ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப வேகமா பேச மாட்டேன், நான் ஸ்பீடா பேசுற ஆளு தான், சுவிசேஷகர். ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன செய்வேன், பேசுறேன். எல்லாரும் கவனிக்கணும். டைரி பென் வைத்திருந்தா என்ன செய்யணும், நோட்ஸ் நீங்க எடுக்கணும். நீங்க கீழேயே குனிந்து கொண்டே இருக்கக்கூடாது, பைபிளையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. உங்க முகம் என்ன பார்க்கணும், உங்க காது சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். இங்க இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புத்தகம், முதல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது.
2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. இன்றைக்கும் இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஊழியர் என்ற நிலைமையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி சொல்றத கூட இன்னும் கொஞ்சம் விளக்கமா, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நாங்கள் ஆசீர்வாதமாய் என்ன செய்வோம்? இருப்போம். எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுடைய தகப்பனார் பேர் உங்களுக்கு தெரியும், தேராகு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே என்ன செய்து விட்டான்? மரித்தான். ஆபிரகாமுடைய தகப்பனார் ஆரானிலேயே மரித்து போனார். இப்ப கவனிக்க வேண்டும், இந்த தேராகுடைய மகனாகிய ஆபிரகாமை, ஆபிராம் அப்படின்னு போட்டிருக்கு, நான் ஆபிரகாம்னு சொல்லுகிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அழைக்கிறார். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உன் தேசம். 2வது, உன் இனம். 3வது, உன் தகப்பன் வீடு. எல்லாரும் சொல்லுங்கள், உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு. இந்த 3ஐயும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ போனால் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். கவனிக்க வேண்டும், இந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் செப்பரேட்டாக, தனியாக இப்பொழுது அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் இந்த ஆபிரகாமுடைய காதில் என்ன செய்கிறது? தொனிக்கிறது, விழுகிறது. இந்த ஆபிரகாமுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, குடும்ப பின்னணியம் என்ன என்று சொன்னால், இந்த குடும்பம் அவங்க செய்கிற வேலை விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிற வேலை. சிலை இல்ல, சிலைகள் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம்ல, சிலை வழிபாடு பார்க்கிறோமா இல்லையா? ஆமா. அந்த சிலைகளை, விக்கிரகங்களை உண்டு பண்ணி அந்த விக்கிரகங்களை விற்று அதை பணமாக்கி அந்த பணத்தை கொண்டுதான் என்ன செய்வார்கள்? அவங்க குடும்பத்தை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும், ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். கவனியங்கள். அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, சிலைகளை உண்டு பண்ணி நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அத நிறைய இடங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஏற்றுமதி பண்ணி விற்பனை ஆகி அதையெல்லாம் மக்கள் வாங்கி கொண்டு போய் வீடுகளிலும் பல இடங்களிலும் வைத்து என்ன செய்யறாங்க? அவங்க பூஜை செய்கிறதை அல்லது வழிபாடு செய்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குகிற, நமஸ்கரிக்கிற அல்லது அதை விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்பம் தான் ஆபிரகாமின் குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்துதான் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அப்படின்னா இந்த ஆபிரகாமுக்கும் அந்த வீட்டில் அவருக்கு பொறுப்பு இருக்கு. புரியுதுங்களா? அவரும் அவங்க செய்யற வேலையில அவரும் ஒரு நபர், அவரும் ஒரு உழைப்பாளி, அவரும் ஒரு ஏர்னிங் மெம்பர். ஆகவே அந்த குறிப்பிட்ட நபரை ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்க குடும்பத்தினுடைய பிழைப்பு அல்லது உழைப்பு, வருமானம் என்ன செய்துவிடும்?
ஆமா, இல்லாமல் போய்விடுமே, நான் இருந்தால் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குமே என்றெல்லாம் நினைக்க கூடும். ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது, அன்பானவர்களை கவனிக்க வேண்டும், அவன் இருந்த தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து உடனே என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். என்ன சொல்ல வர்றேன்? பாஸ்டர் எபனேசரி சொல்ல வர்றேன். நாங்கெல்லாம் கேரளாவில் அங்கே பிறந்து வளர்ந்து படித்து சில வேலையெல்லாம் பார்த்தோம். எனக்கு கவர்மெண்டில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்து செலக்ஷன் ஆகி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. உண்மையிலே சொல்றேன், வாங்கி கையில் வச்சிருந்தேன். நாளைக்கு திங்கட்கிழமை போயிட்டு நான் ஜாயின் பண்ணணும். ஆனா ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சதுனால அந்த வேலைக்கு, உலக வேலைக்கு போறதுக்கு என்ன செய்யல, விடல, அனுமதிக்கல. ஆகவே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் கிழிச்சு போட்டுட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு அது உண்மையில ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் கடவுளுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் முறையாக போய் பைபிள் காலேஜில் இந்த இறையியல் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொன்ன பொழுது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு என்னை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நான் எங்க வீட்டில், நான் தான் மூத்த பையன். ஒருவேளை 5 பிள்ளைகளை நான் மூத்தவன். ஆனா நான் வீட்டில் இருந்திருந்தா எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா நான் இருந்திருக்கலாம். ஒரு அரசு பணியில் இருந்திருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. மாசமான ஒரு நல்ல சம்பாத்தியம் எனக்கு என்ன செய்ய, சம்பளம் கிடைத்திருக்கும். குடும்பத்துக்கு நான் உதவியா ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உலக வேலையை விட 1980ஆம் ஆண்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்க பெற்றோர், தகப்பன் வீடு, எங்க சொந்த பந்தம், நான் இருந்த அந்த கேரளா மாநிலம், தேசம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் ஊழியத்தை செய்யணும் என்று ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து முறையாக இந்த இறையியல் கற்று ஆண்டவர் எந்த இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை, என் குடும்பத்தை ஏற்படுத்தினாரோ அன்றிலிருந்து இன்று வரை நான் சொல்றேன், எங்க குடும்பத்தை மட்டுமல்ல, சபைக்குள்ளே வந்த குடும்பங்கள் எல்லாரையும், ஏன் என்னுடைய பெற்றோர், என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கையை தட்டுங்க ப்ளீஸ். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் தமிழகத்தில் ஒருவேளை இந்த அந்தமான் பகுதியில் நீங்க பிறந்து வளர்ந்திருக்கலாம். அப்படித்தானே? பிற மார்க்கங்கள் இருந்திருக்கலாம், பல வழிபாடுகள் இருந்திருக்கலாம், பல பாவ வழியில் இருந்திருக்கலாம். ஆமென். ஆண்டவர் உங்களை சந்தித்து, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, உங்களை ஆண்டவர் ரட்சித்து, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே, இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் பாக்கியமாக நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம யாரும் தற்செயலாக வரவில்லை. ஆண்டவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கவனியுங்கள், இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு நம்பர் 1, முதலாவது என்ன என்றால், எபிரேயருக்கு எழுதிய நிருபம், ஹீப்ரு சாப்டர் 11, 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தான் அந்த வசனம் விளக்கமாக இருக்கிறது. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். 11:8 எல்லாருமே சேர்ந்து நம்ம வாசித்தா நலமாக இருக்கும். 11ஆம் அதிகாரம்
சாரி, வெயிட், ஜஸ்ட் வெயிட். 6ஆம் அதிகாரம் மாற்றி சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் என்ன செய்தான்? பொறுமையாக காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்தானாம்? பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பிற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் என்ன செய்யவில்லை? மறுக்கவில்லை. அதை அப்படியே அவன் என்ன செய்தான்? அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எந்த இடத்துக்கு புறப்பட்டு போக சொன்னாரோ அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்தான்? அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்பது, கற்றுக்கொள்வது என்னவென்றால் ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல் அவனுக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, சொல்லுவாங்க இன்னைக்கு கீழே இருந்து நீங்க அப்படித்தானே, இது 3வது மாடிக்கு வந்திருக்கோம் இல்ல? எத்தனை ஸ்டெப் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, எண்ணி பார்த்து உங்களுக்கு சரியில்லை. எத்தனை படிக்கட்டு இருக்குது? யாரா எண்ணி பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? இல்லை. கீழே முதல் படியில் நீங்க கால் வைத்த நீங்க ஒவ்வொரு படியாக ஏறி இந்த மேல் தளத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்ல? கீழே முதல் படியிலிருந்து இந்த மேல் தளத்துக்கு யாராவது அப்படி ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல. அல்லது எகிரி அப்படி ஜம்ப்னா கீழே குதிக்க சொல்ல, எகிரி அப்படிதானே அப்படி குதிச்சு அப்படி உள்ள வந்தோம் அப்படின்னு இருக்கா? இல்லவே இல்லை. கீழ்ப்படி, எனது கீழ்ப்படி, முதல் படியிலிருந்து இந்த மேல் படி வரைக்கும் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம வந்திருக்கிறோம், ஏறி வந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நான் சொல்றேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய பிரமாணங்கள், ஆமென், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், பல விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து, ஆமென், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேண்டும், அப்படிதானே? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று யாருமே சொல்வது இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும். சரீர நிலைமையிலே, ஆவிக்குரிய நிலைமையிலே, பொருளாதார நிலைமையிலே ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆமென். நான் இருக்கிற நிலைமையிலேயே இருக்கக்கூடாது. வருஷங்கள், காலங்கள் கடந்து போகும்போது என் வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்வை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும் என்பதுதான் அநேகருக்குள் இருக்கிற விருப்பம், எண்ணமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. பைபிள்ல சொல்லிருக்கு, அப்படியே பலத்த கரத்துக்குள் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உங்களை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனை உயர்த்துவதும் ஒரு மனிதனை தாழ்த்துவதும் அவருடைய கரத்தில் தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், ஆண்டவர் நம்மை படிப்படியாக ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஈசாக்கை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்றேன், கவனிங்க. ஈசாக்கு அவன் இருந்த அந்த நாட்கள்ல தேசம் எங்கும் பஞ்சம், வறுமை, பட்டினி, பசி தாண்டவமாடினது. எங்கு பார்த்தாலும் நீங்க விவசாய பூமிகள் எல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது, வானம் பார்த்த பூமி போல இருக்கிறது. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தாராம்? பைபிள்ல சொல்லிருக்கு, அவன் தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி நிலத்திலே அவன் என்ன செய்கிறான்? விதையை என்ன செய்தான்? விதைத்தான். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவனுடைய அந்த விவசாயத்தை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததும் அல்ல, அவன் வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனுடைய உழைப்பை, அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவன் வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். வர வர தேய்ந்து போனான் அப்படின்னு சொல்லவில்லை. வர வர அவன் என்ன செய்தானாம்? விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை ஆரம்ப காலத்திலிருந்து கூட நீங்கள் வரலாம், பாஸ்டர் ஊழியத்தை துவங்கின காலத்திலிருந்து வரலாம். ஒருவேளை இப்ப சமீபத்தில் நீங்க சபைக்கு வந்தவர்களாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு தனி நபர்களையும், ஏன் சிறுவர்கள் வாலிபர்களையும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் பிற மக்களுக்கு முன்னாடி, உங்கள் குடும்பத்தாருக்கு முன்னாடி, உங்கள் உடன்பிறப்புகளுக்கு முன்னாடி, ஆமென், உங்களை வெறுத்து தள்ளினவர்களுக்கு முன்னாடி, உங்களை கைவிட்டார்களே அவர்களுக்கு முன்னாடி, உங்களை கேவலமா பேசினார்களே அவர்களுக்கு முன்னாடி, ஏளனமாக பழித்து இழித்து பேசினார்களே அவர்களுக்கு முன்னாடி, உங்களை வீட்டை விட்டு துரத்தினார்களே அவர்களுக்கு முன்னாடி, ஆமென், நீ வந்து என்னுடைய உடன் பிறப்பே இல்லை என்று சொன்னார்களே அவர்களுக்கு முன்னாடி, ஆமென், ஆண்டவர் உங்கள் தலையை என்ன செய்வார்? அவர்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைப்பார். நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. அதனால்தான் உபாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை வாளாக்காமல் அவர் என்ன செய்வார்? தலையாக்குவார். நீ கீழாகாமல் என்ன செய்வாய்? மேலாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் ஆண்டவருடைய சொல்லுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கட்டளைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் அங்கே பாருங்கள், எபேசியர் அடுத்து பிலிப்பியர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார்? தந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். நம்முடைய ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கவனியுங்கள், உயர்வு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் ஆண்டவரிடத்தில் இருக்கு. ஆமென். அதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். கண்டிப்பா சொல்றேன், உங்க எல்லாருக்கும், உங்க எல்லா குடும்பத்துக்கும், ஆமே, படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், தொழில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த உயர்வை யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆமென். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் உங்கள் வாழ்விலே செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆபிரகாம் வாழ்க்கையில முதலாவது, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன். இரண்டாவது, நம்பர் 2, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இரண்டாவது, நம்பர் 2, தேவனுக்கு பலிபீடம் கட்டி அவரை ஆராதித்தவன், தொழுது கொண்டவன். ஆமென். ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டவன் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு, கவனிங்க, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு இந்த ஸ்தலத்தை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். தோத்திரம். இதுவும் தற்காலிகமானதுதான். அப்படித்தானே? இது நிரந்தரமானது அல்ல. இந்த கூடாரம் இது தற்காலிகமானதுதான். ஆனா நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு, இந்த இடம் சில வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்டு, இந்த இடத்துல நம்ம வாரந்தோறும் வந்து கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பலிபீடம் கட்டினது மட்டுமல்ல, அவருக்கு ஆராதனை அல்லது தொழுகை செய்த ஒரு நபராக இருந்தார். கவனிக்கிறீங்களா? என்ன ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? எதற்காக ரட்சித்தார் தெரியுமா? எதற்காக ஆண்டவர் வேறு பிரித்தார் தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்காக. முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் என்ன செய்ய வேண்டும்? அவரில் அன்பு கூற, அவரை ஆராதிக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாரத்தின் முதல் நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், அது கர்த்தருடைய நாளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது சமீபித்து வருவதால் ஒருவருக்கொருவர் என்ன செய்வோம்? புத்தி சொல்ல கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விட கூடாது. பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு இன்னும் வரவேண்டிய விசுவாசிகள் பலர் இங்கே இல்லை என்று சொன்னார்.
பல காரணங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒர்க்கிங் டே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, வேலை செய், நெற்றி வேர்வை சிந்தி நல்லா என்ன செய், உழைக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். ஆமென். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள். அந்த நாளை அவருக்கென்றே பிரத்யேகப்படுத்தி ஆமென் குடும்பமாக குறித்த நேரத்திற்கு நம்ம சபைக்குள்ள வந்து ஆண்டவரை ஆராதித்து முழு ஆராதனையினுடைய அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க சபையில் ஒரு அம்மா இருக்காங்க, வயதான தாயார். இப்ப அவங்களுக்கு 79 வயது முடிந்து 80 பிறக்க போகுது. நாளைக்கு மறுநாள், நாளைக்கு நான் எங்க ஊருக்கு போயிடுவேன். நாளைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த அம்மாவை பார்க்க போவேன். எதுக்கு போவேன் அப்படின்னா, அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கணும். இந்த மாதம் நான் பல வேலைகள் நிமித்தம் கொடுக்காம வந்துட்டேன். அவங்களுக்கு திருவிருந்து கொடுக்க போவேன். அந்த அம்மா சபைக்கு வந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானசான் எடுத்த பின்னாடி என்கிட்ட முன்னாடி வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. வருஷ துவக்கத்தில் வந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் டீச்சர் அவங்க. ஒரே ஸ்கூல்ல 37 ஆண்டுகள் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவங்க. திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, விமலா ஜேம்ஸ் என்ற ஒரு தாயார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நான் 52 வாரமும் சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆமென். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம். அந்த 52 சண்டையும் ஒரு சண்டே கூட நான் மிஸ் ஆகாம 52 ஞாயிறும் நான் சபைக்கு வந்து என்ன செய்யணும், ஆண்டவரே ஆராதிக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு பொருத்தனையோடு அந்த அம்மா ஜெபம் பண்ணி அதை நிறைவேற்றுவாங்க. ப்ளீஸ் கவனிக்கணும். அதே மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் படித்து முடிக்கணும். இப்ப லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 27 வருஷம் ஆகிறது. இந்த பைபிளை இப்ப 27 முறை படித்து முடித்து விட்டேன் என்றார்கள். எங்க ஸ்தாபனத்தில் ஒரு தலைவர், அவர் ஒரு நாள் நான் ஒரு இடத்துல போய் மாணவர்களுக்கெல்லாம் பிரசங்கம் போதனை பண்ணிட்டு ஒரு அறையில ராத்திரி படுத்து கிடக்கும் போது அங்க அவரும் தங்கறதுக்கு வந்தார். அவர் உள்ளே வந்து என்ன நலம் விசாரிச்சுட்டு சொன்னாரு, தம்பி நீங்க படுத்துக்கங்க பாஸ்டர், நான் கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். எனக்கு வயசு இப்போ 77. நான் இப்ப 77வது முறை பைபிள் வாசிக்கிறேன்னாரு. இப்ப அவருக்கு வயசு 82. அவரை சமீபத்தில் பார்த்தேன். அவரை ஞாபகப்படுத்துற எனக்கு, பாஸ்டர் எனக்கு இப்ப 82 வயது, இப்ப நான் 82வது முறை இந்த பைபிளை படித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். நான் இந்த ஆராதனையில இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். ஓகே, கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. ஃபாதர் பெர்க்மேன் ஸ்பாட்டில் அவர் சொல்வார் இல்ல, அவர் பேசும்போது சொல்லுவார், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவார். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆமென். நல்ல எனக்கு செலக்டட் சாங், ஃபர்ஸ்ட் சாங் பாடும்போது எனக்கு ஞாபகம் வந்து, இந்த பாட்டு யாரு கட்டினது பாடினது, அது வீட்டில் போய் சொல்றேன். அப்போ எனக்கு ஆகா பரவாயில்லையே, நல்ல பாடல்கள் நல்லா சூஸ் பண்ணி நேற்று சாயங்காலம் பாஸ்டர் அம்மா அவங்க டீம் எல்லாம் அங்கே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து இந்த இசையோடு சேர்ந்து இல்லை பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளமே அப்படிதானே மகிழக்கூடிய நிலைமையில, பரவசம் அடையக்கூடிய நிலைமையில, ஆளுடைய அருள் மாறி பரிசுத்தாவியானவர் நம் மேல வந்து இறங்கி நம்மை நிரப்பக்கூடிய அளவில், ஆமென், இந்த ஆராதனை அவ்வளவு மகிமையா இருக்குது.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்றேன். ஆகவே இந்த எங்கெல்லாம் இந்த ஆபிரகாம் பார்த்தா பெயர்ந்து பெயர்ந்து ஒவ்வொரு இடமாக போகும்போது அவன் செய்தது என்ன? போற இடங்களில் என்ன செய்தானா? ஒரு பலிபீடம் கட்டி அவன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தையில 2 விஷயம் சொல்ல வர்றேன். அதுல சில குறிப்புகள்லாம் இருக்கு. வசனமா எடுத்து சொல்லி போக நேரம் இல்லை. கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், இந்த திருச்சபையில் இருக்கிற நாம் அவருடைய சபையை கட்டும் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். ஆமென். சபை 3 விதத்திலே வளரணும். சபை வளரணும். ஒன்று, எண்ணிக்கையில வளரணும். 2வது, பொருளாதாரத்தில் வளரணும். 3வது, ஆவிக்குரிய தரத்தில் என்ன செய்யணும்? வளரணும். நல்ல கவனி, வளரணும். ஒரு குழந்தை, இப்போ ஒரு அம்மாமாருக்கு கவனிங்க சகோதரிகள், கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இப்பதான் நான் கன்சீவ் ஆயிருக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்? 9-10 மாதம் என்ன செய்யணும்? அந்த தாயின் வயிற்றுக்குள்ள என்ன செய்யணும்? வளர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. அதுக்கு பின்னாடி தான் டெலிவரி, பிரசவம் ஆகணும். இல்ல ஒரே மாசத்துல குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? இல்ல. அந்த குழந்தை எப்படி உயிர் வாழும்? வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு திருச்சபை அப்படிதான். நம்ம அங்கம் வகிக்கிற சபை என்ன செய்ய வேண்டும்? வளரணும். அந்த கான்செப்ட் நமக்கு எல்லாருக்குள்ள இருக்கணும். அந்த எண்ணம், அந்த தரிசனம், அந்த பாரம், அந்த உத்வேகம் நமக்கு எல்லாருக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய சபை, நான் அங்கம் வகிக்கிற சபை வளரணும், எண்ணிக்கையில் வளரணும். எசேக்கியேல் 36-37 போட்டிருக்கு, மந்தை பெருகுகிறது போல உங்களில் மனுஷரை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சபையில மனிதர்களுடைய பெருக்கம் என்ன செய்யணும்? இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஒருத்தர் கல்யாணமாகி குழந்தையே இல்லைன்னா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. மற்றவங்களும் என்ன செய்வாங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக அப்படின்னு என்ன செய்வாங்க? வாழ்த்துவாங்க. 16 பிள்ளைங்க பெற்றவங்க இல்லையா அந்த காலத்துல? சொல்லுங்க, பெற்றிருக்கிறாங்க. இப்பெல்லாம் அந்த எண்ணிக்கையெல்லாம் குறைச்சா சரி, இருக்கட்டும். நான் சொல்றேன், இப்படி ஒரு பெருக்கத்தை நம்ம பார்க்கறது போல சபையிலேயும் என்ன செய்யணும்? ஒரு பெருக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். சபையில் ஒரு பெருக்கம் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது 2 வேளை, 2 காரியம் செய்யணும். ஒன்று, பிரேயர், ஜெபம். செய்திக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னார் இல்லையா, நம்முடைய பகுதிக்காக, தேசத்துக்காக, எல்லா இன மொழி பேசக்கூடிய மக்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவர்கள் ஆண்டவர் சந்திக்கணும், அவர்கள் ஆண்டவர் ரட்சிக்கணும், அவர்கள் ஆண்டவர் சபைக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு வரணும் என்று ஜெபித்தது போல சபை என்ன செய்யணும்? முதலாவது ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணனா நீங்க இருக்கிற இந்த அந்தமான் இந்த பகுதியில ஒரு அசைவு வருங்க. அப்போஸ்தலர் 4:31 அப்படிதான் போட்டிருக்கு. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது என்று எழுதியிருக்கு. ஒரு அசைவு. அந்த அசைவை யார் கொடுக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த பாஷை தெரியாது, மொழி தெரியாது, இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம், கடினம் இல்ல, அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஒருவரை ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு கடினமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கு. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜனங்கள், பலதரப்பட்ட மக்கள், பல பாஷைக்காரர்கள், அப்படிதானே, அவங்க எல்லாம் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர வேண்டும் என்றால் சபை என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணணும். இது ரொம்ப விளக்கி நான் சொல்ல ஷார்ட்டா சொல்றேன். நம்பர் 2, அதுல அடுத்து என்ன செய்யணும்னா எவாஞ்சலிசம், நற்செய்தி நீங்கள் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிக்கணும்.
சங்கீத 96 சொல்லப்பட்டிருக்கிறது. 96ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பார்த்தா 2, 3 அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். அல்லேலூயா. யாருக்கு? சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஆமென், சொல்லணும். சின்ன பிள்ளைகள் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லணும். ஸ்கூல்ல படிக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லணும். குடும்பத்தார் சொல்ற அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். உங்களோடு வேலை பார்க்கிறவர்களுக்கு நீங்க சொல்லணும். ஆண்டவர் நிச்சயமா அவர்களை என்ன செய்வார்? சந்திப்பார், ரட்சிப்பார். ஒரு நாள் பாருங்க, நான் ஒரு வீட்டுல குடியிருந்த வாடகை வீட்டுல, ரெண்டட் ஹவுஸ்ல மேல நைட்டு ராத்திரி எனக்கு ஞாபகம் இருக்கு 10 o'clock மேல கீழே இருந்து மேல போயிட்டு கொஞ்ச நேரம் நடந்து அப்படியே வாக் பண்ணி ஜெபிச்சுட்டு வரலான்னு மேல போய் அந்த ஓப்பன் டெரஸ்ல என்ன செய்தேன், அங்கும் இங்கும் நடந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த சுற்று வட்டாரங்கள் இருக்கிற வான மண்டல புல்லாத ஆவிகள், சேனைகள், குடும்பங்களில கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் கட்டி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள இருந்து ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கல, என்னுடைய இடது பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டை காட்டி சொன்னார், அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணு என்று. உடனே அங்கே நின்று அந்த வீட்டுக்கு நேராக கையை நீட்டி ஜெபம் பண்ணனேன். ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஆவியில என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான பில்லி சூனியம், அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான அசுத்த ஆவியுடைய கிரியை அந்த குடும்பத்தை கட்டி அந்த குடும்பத்தை அலக்களித்து கொண்டிருக்கிறது. ஆமென். நான் ஜெபம் முடிச்சிட்டு கீழே வந்தேன். கீழே வந்து என்னுடைய மனைவி பாஸ்டம்மா கிட்ட சொன்னேன், அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு உள்ள ஏவினார். ஜெபம் பண்ணனே, அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த வீட்டை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவங்க ஹஸ்பண்ட் அவர் இந்த மலையில கல்லெல்லாம் கட் பண்ணி இந்த வீடு கட்டடங்களுக்கு, வீடுகளுக்கு கீழே போடுவாங்களா ஃபவுண்டேஷன் கல் இருக்கு இல்லையா, கருங்கல் சொல்லுவாங்களா, அந்த கல்லு, அந்த கல்லு சப்ளை பண்றவர். அவர் வேலைக்கு போயிடுவார், பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அந்த அவங்க வைஃப் மட்டும் வீட்டில் இருப்பாங்க. எப்படியாவது அவங்க வைஃபை பார்த்து பேசி அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு ஆமென் ஒரு வழி திறந்தா அந்த வீட்டுக்குள்ள போயிடலாமே, எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னு எங்க வைஃபு கிட்ட. எங்ககிட்ட ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு. அந்த டாகை கூட்டிட்டு சில நேரம் அப்படி யூரின் பாஸ் பண்ண அவுட் சைடுக்காக அப்படி வெளியே கூட்டிட்டு போவோம். அப்போ அந்த நாட்கள்ல அப்படி அவங்க போக வரும்போது அந்த அம்மா வெளியே வந்ததை பார்த்து விஷ் பண்ணி அவங்களோட பேச்சு கொடுத்து, 2வது முறை அவங்களோட பேச்சு கொடுத்து, 3வது முறை என்னம்மா ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அந்த சோக கதைகள்லாம் சொல்ல, இவங்க பேச அவங்க பேச, அப்ப சொன்னாங்க, நாங்க சர்ச் ஃபாதர் குடும்பம், உங்க வீட்டில் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணலாமா சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ எங்க சாமிக்கு அது எங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலா இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அங்க இருக்கட்டும், நாங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்றோம். அந்த வீட்டுக்கு போனோம். கவனிங்க, அன்னைக்கு நாங்க போன நேரத்தில் அவங்க வீட்டுக்காரர் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. அப்படியே காத்து, குளிர், ஜுரம், அந்த பிசாசு உள்ள இருந்து அவரை பண்ணி அப்படியே படுத்து கிடக்காரு. 2 பேரும் எழுப்பி கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசி தலை மேல கைய வச்சேன். தலை மேல கைய வச்சா அவருக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு ஸ்பிரிட், அசுத்த ஆவி அலக்களித்து கீழே பொத்தென்று விழுந்து உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிறார். அந்த அம்மா தலை மேல கைய வச்சு ஜெபம் பண்ண, அந்த அம்மாக்குள்ள ஒரு சர்ப்பத்தின் ஆவி. என்ன ஆவி? சர்ப்பம், பாம்பு சீருது. நாகப்பாம்பு சீர்னா எப்படி இருக்கும்? படம் எடுத்து அந்த அம்மா ஷார்ட்டா குள்ளமா இருக்கும். அந்த அம்மா இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த மூளைக்கு போகுது, அங்க போகுது. பயங்கரமான சர்ப்பத்தின் ஆவி. கவனிங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த பின்னாடி ஈவினிங் சர்ச்சுக்கு அவங்கள கூட்டிட்டு போனோம். சர்ச்சில் கொண்டு போய் வச்சு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள சென்டரில் உட்கார வச்சு நான் என்னுடைய மனைவியும் என்ன செய்தோம், ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். பயங்கரமான மாந்திரீக கட்டுகளில் இருந்து அவர்கள் சில நாட்களில் அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்பட்டு ஆமென் அவர்கள் விடுதலையாகி
இன்றைக்கு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று சபையில ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் லைவ்ல போய்கிட்டு இருக்கிறத சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள் அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் என்ன செய்ய வேண்டும்? சீஷராக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 28, 18, 19, 20 வசனங்களில் அவருடைய பிரதான கட்டளையை சபை நிறைவேற்றும் பொழுது நான் சொல்றேன், சபை கட்டப்படும். ஆமென். இந்த இடமெல்லாம் நிரம்பிரும். ஒரு ஆராதனை இல்ல, 2 ஆராதனை நடத்தலாம், இல்ல 3 ஆராதனை கூட நடத்தலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம என்ன செய்வது? ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது சுவிசேஷ வேலை செய்யணும். சபை வந்து பொருளாதாரத்தில் ஒரு தன் நிறைவு பெறணும். ஊழியம்னு சொன்னா நிறைய தேவைகள் இருக்கு, இல்ல? இப்போ உங்க ஊர்ல வந்து சுற்றுலா ஸ்தலம், அதனால் நிறைய பாஸ்டர்ஸ் அங்கங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எபனேசர் பாஸ்டருடைய போன் நம்பரை வாங்கி கால் பண்ணி, இல்லை எப்படியாவது ஐயா நாங்கள் உங்கள் ஊருக்கு வரோம், உங்கள் ஊரை சுற்றி பார்க்கணும், இங்கே ஒரு கூட்டம் நடத்தணும், இல்லை மீட்டிங் போடணும் அப்படின்னு வந்தால் அதுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? ரெஸ்பான்ஸ் யாருக்கு எடுக்க வேண்டி இருக்குது? நேற்று கூட பார்த்தேன், யாரோ போன் அடிக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து அங்கேருந்து இங்கிறதெல்லாம் அடிக்கிறாங்க. கேட்டேன் யார் அப்படின்னு. இன்னார் வர்றேன்றாங்க. கவனிக்கிறீங்களா? வர்றவங்களுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டிதான் இருக்குது. ஒரு 4 நாளை பார்த்தேன், ஏதோ எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சதுனால பாஸ்டருடைய கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு நாங்கள் காரை என்ன செய்தோம், அங்கங்கெல்லாம் போயிட்டு என்ன செய்தோம், வந்தோம். புரியுதுங்களா? நிறைய இருக்குங்க. சபைக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. அதுல குறிப்பா நமக்குன்னு சபைக்கு ஒரு இடம் நமக்கு அவசியமா இருக்கா? தேவை இல்லையா? சொல்லுங்க. ஆமா, நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் வேணும். நமக்குன்னு சொந்தமா ஒரு சர்ச் பில்டிங் நமக்கு வேணும். அல்லேலூயா, தோத்திரம். நம்ம அதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உதவி கரங்களை நம்ம என்ன செய்யணும்? நீட்டணும். நம்ம சக்தி திராணிக்கு மிஞ்சி கூட கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முன் வரணும். ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு செஞ்சிருக்கிறார். நான் மிஷனரியா தான் போனேன், இல்ல அங்க ஒரு இடத்தை வாங்கி கீழே ஒரு ஆலயம் கட்டி மேலையும் ஒரு ஹால் என்ன செஞ்சிருக்கிறோம், கட்டி இருக்கிறோம். தோத்திரம். ஒரு 30 இடங்களுக்கு மேல ஊழியங்கள் ஆரம்பிச்சு நிறைய இடங்கள் வாங்கப்பட்டு ஆலயங்கள் கட்டப்பட்டு எனக்கு அங்கெல்லாம் ஆராதனைகள் என்ன செய்யுது, ஊழியர்கள் நடத்துறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொரோனா காலத்துக்கு முன்னாடி, கொரோனா கொஞ்சம் முன்னாடி மேல ஹால் கட்டணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உதவி செய்யறவங்களாம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாதான் ஜெனரலா ஒரு அறிவிப்பு. ஜனங்கள் நமக்கு கீழே ஒரே இடம் நெருக்கடி. சண்டே கிளாஸ் எடுக்க முடியல, வாலிபர் கூட்டம் நடத்த முடியல, ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தா சாப்பாடு போடுறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் முந்தி அடிச்சு அவங்க என்ன செய்தாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ணி வேலையை நாங்க ஆரம்பிச்சோம். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. மேல அதை கட்டி பினிஷ் பண்ணும்போது 25 lakhs ஆச்சு. வேற எங்கிருந்து கிடையாது, நம்ம சர்ச்சு, லோக்கல் சர்ச்சு. ஆமென். சபை மக்களை என்ன செய்தாங்க, அதை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அன்பானவர்களே, நீங்க கொடுத்தா ஆண்டவர் உங்க கரங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமா குறைவில்லாமல், நான் சொல்றேன், உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை என்ன செய்வார், தருவார். நிறைய சாட்சிகள் சொல்ல இருக்குது, டைம் இல்லை. ஆகவே எண்ணிக்கையில், இரண்டாவது பொருளாதாரத்தில், காணிக்கை செலுத்துவதில், தசமபாகம் செலுத்துவதில், முதற் பலன் செலுத்துவதில், தியாக காணிக்கை கொடுப்பதில், பொருத்தனை செய்து கொடுப்பதில், இப்படியெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது, லேண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இவைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய கரங்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய தரம் நல்ல கவனிங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட நல்ல வளர்ச்சி ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். இங்க வந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் அவங்க ஒரு பிள்ளைகளை கொஞ்சம் பேர் உட்கார்ந்து அவங்க அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்றாங்க.
இவங்க எப்படி பண்றாங்கன்னு ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டு, எங்க சர்ச்சிலையும் ஒரு 25-30 சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவ இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப போல்டான ஆளு தான். வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப மக்களை, இந்த பிள்ளைகளை தொடர மாதிரி பேசுறாங்க, கண்டிப்புடன் பேசுறாங்க. ஏன் பைபிள் வசனத்தை நீ மெமரி பண்ணிட்டு வரல? நான் தான் உனக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணுமா? நீ சொல்லி சொல்லி வசனத்தை சொல்லி முடிக்கிற? இல்ல, நீயே என்ன செய்யணும்? படிச்சுட்டு வந்து சொல்லணும். நல்லா அருமையா நடத்துனாங்க 2 பேர். இவங்க 2 பேர் 2 பக்கம் இருந்து பண்ணனதை பார்த்தேன். வெரி குட். இந்த சின்ன பிள்ளைங்க மேல அவங்க எவ்வளவு கரிசனையோட அந்த பிள்ளைங்களை எப்படியாக என்ன செய்யணும், கடவுளுக்குள்ள கட்டி எழுப்பணும், வளர்க்கணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு செய்யறாங்க. உண்மையில ஐ ஆம் அப்ரிசியேட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி என்ன செய்யணும்? ஆவிக்குரிய நிலைமையில நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? வளரணும். உலகத்துல சொல்லுவாங்க ஆளும் வளரணும், என்ன செய்யணும்? அறிவும் என்ன செய்யணும்? வளரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வளரணும். ஆமென். கணுக்கால் அளவு கிடையாது, இல்ல முழங்கால் அளவு கிடையாது, இடுப்பு அளவு கிடையாது, நீச்சல் ஆழம் என்ற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் வரணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப 2வது, தேவனுக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவர் என்ன செய்தவன்? அவன் ஆராதித்தவன், தொழுது கொண்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. 3வது படிப்போமானால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படி போட்டிருக்கு. 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக என்ன செய்தார்? எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு வயது 75. சாராளுக்கு வயது எத்தனை வயசு? 65. வெரி குட். 10 வயது தான் டிஃபரண்ட். ஆபிரகாமுக்கு 75, சாராளுக்கு 65. குழந்தையே இல்லை. சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆபிரகாமுடைய சரீரம் என்ன செய்தது? செத்து போனது. புரியுதுங்களா? சரீரமும் செத்து போயிருச்சு, நம்முடைய கர்ப்பமும் என்ன செய்தது? செத்து போனது. இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சாராள் என்ன செய்ய போறாள்? ஒரு கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்றார். கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதை கேட்ட உடனே சாராள் என்ன செய்தாளாம்? சிரித்தாள், நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமும் சாராளும் பிடித்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு முதல் 1ஆம் தேதி உங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்ல? எல்லா மாசமும் புத்தாண்டுல நியூ இயர்ல வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு வாக்குத்தத்த அட்டையெல்லாம் என்ன செய்யறாங்க? சபைகள்ல கொடுக்கறாங்க. இப்படி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஏராளமா என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு உரிமை பாராட்டி விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்ப ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 25 இயர்ஸ் ஆச்சு. 99 வயசு அவருக்கு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொன்னார். 99 வயசு, 24 வருஷமும் அந்த வாக்குத்தத்தத்தை 2 பேரும் நம்பி உரிமை பாராட்டி விசுவாசத்தோட அப்படியே அணைத்து கொண்டிருக்கிறாங்க. 100 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 90 வயது வரும்போது என்ன நடக்க தெரியுமா? அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் எடுக்கிறீங்களா? எபிரேயரை விட நம்ம ரோமரை பார்த்தா நல்லா இருக்கும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் இதையே சொல்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்தான்? வல்லவனானான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையை பாருங்கள். 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆமென். ஆமா, 100க்கு 100 ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். விசுவாசத்தில் அவர்கள் பலவீனமா என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி என்ன செய்தார்கள்? அதை பிடித்து கொண்டார்கள். அந்த வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்வில் என்ன செய்தது? நிறைவேறி குறித்த நேரம் வந்த பொழுது ஈசாக்கு என்ற அருமையான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? தந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லியிருக்கு. ஆமென். அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் ஆரம்ப காலத்துல ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் தான், ஒரு இடம் வாங்கணும். ஒரு சின்ன ஒரு ஷெட்டு, சின்ன ஷெட்டு, சரிதானா? அது 6ஆம் இடத்துக்கு சின்ன ஒரு எல்லாரும் யாராவது வந்தா ஜெபம் பண்ணுறதுக்கு சின்ன இதில் ஒரு 4ல் ஒரு பகுதி சின்ன ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு அங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். முதல் முறையாக 40 நாள் 2 பேர் 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணணும். இது ஆகுமா? சரி, நான் கூட சமாளிச்சிருவேன். எங்க வீட்டம்மா சமாளிப்பாங்களா? அவங்க சொன்னாங்க ஜெபிக்கலாம். உடலை நல்லா கவனிக்கணும். ஒடுக்கி ஜெபத்தில் இருந்தோம் 40 நாள். தோத்திரம். ஆண்டவர் சர்ச்சை கட்டணும் ஒண்ணு, 2வது திரளான மக்களை கொடுக்கணும். இதுதாங்க ஜெபம். உபவாசித்து 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 ஜெபம் பண்ணி ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை தினமும் அங்க படித்து தியானம் பண்ணி ஆண்டவர் சொன்னாரு, வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை அப்ப இருந்த கொஞ்சம் விசுவாசிகள் மத்தியில பேசி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தியை கொடுத்து மறுநாளே அந்த இடத்துல என்ன செய்ய ஆலய கட்டுமான பணியை ஆரம்பிக்க போகிறோம் என்று யார்கிட்ட கலந்துக்கல, பெய்த்துல தான் சொல்லி இருக்கிற எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி ஜபத்தோடு வேலையை நாங்க ஆரம்பித்தோம். ஆமென். கவனிக்கிறீங்களா? அந்த வேலை தடைபடவே இல்லை. திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை நடக்கும். சனிக்கிழமை ஆனா என் கழுத்துல எப்பவும் ஒரு தோல் பை இருக்கும் டெய்லி. அவன் சனிக்கிழமை ஆனா அந்த மேஷன் டீம் அவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு மொத்த பணம் எவ்வளவு அவ்வளவு பணமும் பட்டுவாடா பண்ணிடுவேன். பணம் எங்கிருந்து வருது? எல்லாம் அங்கிருந்து தான். ஆமென். தோத்திரம். கர்த்தர் யாரையோ என்ன செய்றாரு? ஆண்டவர் வானத்திலிருந்து மக்களோட பேசி ஏவி எழுப்பி இப்படித்தான் யாருக்கிட்டையும் போய் கையேந்த ஆண்டவர் வைக்காம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே, அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடியே 15 லட்சத்துல அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதெல்லாம் விசுவாசத்தோடு உள்ள ஜெபம். 2வது சொல்றேன், கட்டடம் பெருசா இருக்குது, ஆட்கள் இல்ல, கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, இடம் முழுவதும் முக்காவாசி காலியாவே கிடக்குது. ஜெபம் 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 ஜெபம், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது கவனிங்க, சபை முழுவதும் ஆத்துமாக்களால் ஆண்டவர் நிரப்பினார். ஆமென். ஆமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முதல் ஆராதனை அந்த இடம் ஒரு இடம் கூட கேப் இல்லாம நிரம்பிவிடும். எல்லா சேர்ஸும் நிரம்பிடும். 2வது ஆராதனைக்கு மக்கள் வந்து விடுவார்கள். காலையில் வராதவர்கள் மாலையில் என்ன செய்வார்கள்? வந்து விடுவார்கள். இந்த மெயின் சர்ச்சில் இருந்து
இப்போ ஒரு பிரான்ச் சர்ச் இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி 5 மாசம் ஆச்சு. அந்த பகுதியில் ஒரு 70 விசுவாசிகள் இங்க வர்றவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் நிறுத்தி நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு அந்த பிரான்ச் சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு எங்க மகன் அங்க போய் நடத்துறாரு. கவனிக்கணும், இதெல்லாம் விசுவாசத்தோட உள்ள ஜெபம். கவனிங்க, நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன செய்வாரு, செய்வார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க வேலை, உங்க தொழில், பொருளாதாரம், ஆமென், வீடு கட்டும் பணியாக இருக்கட்டும், தோத்திரம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வழியை திறக்க முடியும். அல்லேலூயா, வழியை திறக்க முடியும். பைபிள் சொல்லுக்கு, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டார். பூட்டக்கூடாதபடி அவர் திறக்கிறவர். ஆமென். பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், திறப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருந்த அந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த ஒரு மனிதன். விசுவாசத்திலே அவன் பலவீனமா என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. 4வது சொல்லி இருக்குது, ஆதியாகமம் 22:1. நான் ஷார்ட்டா அப்படியே முடிச்சிடறேன். அதுல சொல்லிருக்கு, அந்த சம்பவத்தை நீங்க படிச்சா தொடர்ந்து தேவனுக்கு பயந்த ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அவனை எந்த மலையில எங்க கொண்டு வந்து தகன பலி செலுத்த சொன்னாரு, மோரியா மலை. 3 நாட்கள் பயணம் செய்து, கவனிங்க, அந்த மோரியா மலை வரைக்கும் போய் கூட வந்த வேலை ஆட்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு, அப்படித்தானே, அந்த விறகு, அந்த நெருப்பு எல்லாம், கத்தி, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இடம் வரைக்கும் போய் அங்க விறகுகள் அடுக்கப்பட்டு மேலே அந்த பிள்ளையாண்டானை படுக்க வைத்து, அப்படித்தானே, தோத்திர கத்தியை எடுத்து ஆமென் ஓங்கி வெட்ட போகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஆமென். பிள்ளை ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்யாதே, கையை நீட்டாதே, போடாதே. அப்படியே கரத்தை தடுத்து விட்டார். அங்கே கீழே சொல்லுங்க, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அந்த 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 மோரியா மலை உச்சியில அங்க ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்தாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். கவனிக்கணும், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அதனாலதான் 128 சங்கீதம் சொல்லிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் நமக்குள்ள அப்படிதான் இருக்கணும். தெய்வ பயம் நமக்குள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க, இருக்கணும். நிறைய பேருக்கு பிசாசு மேலெல்லாம் பயம் இருக்குது, பல விஷயங்கள்லாம் பயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் மேல பயமே, தேவ சமூகத்துக்கு வரும்போது பயமே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்ல. ஆமென். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை என்ன செய்யணுமா, ஆமா, தொழுது கொள்ள வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது 24:1 சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய சம்பத்து பூமி தாங்கக்கூட முடியாத அளவுக்கு என்ன செய்தது, இருந்தது என்று வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆபிரகாம ஆண்டவர் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வதித்தார். ஆமென். கவனிங்கள் அன்பானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்திலே
ஆமென், செம்மையானவருடைய அந்த கூடாரத்தில் ஆமென் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம பார்த்து ஜனங்கள் சொல்லணும், இவங்க இயேசு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லணும். சுற்று வட்டாரங்கள் இருக்கிறவங்க சொல்லணும். அப்படி நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். ஆமென். என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவை எல்லாம் அவரால் என்ன செய்ய முடியும்? நிறைவு செய்ய முடியும், நிவர்த்தி செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். இன்னைக்கு பாட்டு கூட பாட நாங்கள் ஒரு பார்த்தேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னது போல கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து என்ன செய்வார்? அவர் முடிப்பார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அங்கு சொல்லப்பட்ட உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நான் சொன்ன இந்த குறிப்புகள் வேகமாக நான் சொன்னேன். இதை கேட்டிருக்கிறீர்கள் அன்பானவர்களே. இந்த ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். முழங்கார் படியிடுவோமா முடிந்த அளவு? முடிந்த அளவு இந்த காலையில தேவ சமூகத்துல ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டானதான ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய வாழ்வில் உண்டான அந்த ஆசீர்வாதத்தை நீர் இந்த நாட்களில் எங்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நீர் தாரும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் தேவனுக்காக பலிபீடம் கட்டினான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த காலவேளையிலே கேட்கப்பட்டதான இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாம் பலமுறை படித்திருக்கலாம், பலமுறை செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்லுவோம், ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு செய்ததை நீர் எங்களுக்கு செய்யும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த காலையில் ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசித்தது போல இந்த கால வேளையில் எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை தாரும், ஒரு நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். நாங்கள் உமக்கு பலிபீடம் கட்டணும் ஆண்டவரே, பலிபீடம் கட்டணும். தகர்ந்து போனதான பலிபீடங்களை நாங்கள் கட்டி எழுப்பணும் ஆண்டவரே. திரோமரை நம்முடைய பலிபீடங்கள் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறதே, அதை கட்டி எழுப்ப பலனை தாருங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க. யாவற்றுக்கு மேலாக உம்மை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் எதை கண்டு பயப்படேன், நான் எதை கண்டு அஞ்சிடேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி பாடுவோம். தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும்
சோர்ந்திடேன் ஒருபோதும். சொல்லுங்க, நான் அஞ்சிடேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். தேவன் எனக்காய் யாவையும் கண்டும் பயந்துள்ளேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். சொல்லுங்க, என்னென்ன துன்பங்கள், எந்த இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார், விசுவாசத்தோடு என்னை நடத்துவார். என்னை ஒருப்பார் என்றுமே. தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், அதனை கண்டு வந்தினேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், அதனை கண்டு. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். சொல்லுங்க, நான் அஞ்சிடேன், ஓ நான் கலங்கிடேன். ஆமே, நான் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ ஒரு நாள் பயப்படாத, ஒரு நாள் கலங்காத. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. வியாழக்கிழமை கேட்டல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவருடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திரளி உமது ஆலோசனைகள், உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மை நடத்தினதற்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து எங்களோடு கூட பேசி எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் பலனடைய கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை பேசின ஆண்டவரே, உம்முடைய தாசருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு நீடி ஆயுசையும் சுகத்தையும் பலனையும் கர்த்தர் தாரும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த குடும்பம், விசுவாச பிள்ளைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிற இந்த அன்பு ஐக்கியம் ஆண்டவரே, உம்முடைய வருகை விட்டு நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்ததான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இப்போது நாங்கள் கடந்து போகிறோம். தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தும். சகல விதமான ஆறுதலின் தேவன் கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.